வீடாக சென்று வழங்கப்படும் வாக்காளர் விவரங்கள் குறித்த பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலமாகவே பெறப்பட வேண்டும் என வலியுறுத்தி ராமநாதபுரம் கலெக்டரிடம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் எம். ஏ. முனியசாமி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஆர்ஜிரத்தினம் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேற்று மாலை ராமநாதபுரம் கலெக்டர் சிம்ரன் ஜித் சிங் காலோனை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் தேர்தல் ஆணையம் மூலம் மேற்கொள்ளப்படும் SIR படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அரசியல் கட்சியினரிடம் மொத்தமாக கொடுத்து விடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது பல்வேறு முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும். ஆகவே சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலையலுவலர்கள் மூலமாகவே படிவங்கள் பெறப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதில் முன்னாள் MLA சதன் பிரபாகர், அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் சேதுபாலசிங்கம், மாணவரணி மாநில துணை செயலாளர் வக்கீல் செந்தில்குமார், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கருணாகரன், மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மருதுபாண்டியன், முதுகுளத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், ராமநாதபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கோட்டைச்சாமி, கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் கவிஞர் ராமநாதன், அமைப்பு சாரா ஓட்டுநரணி மாவட்ட செயலாளர் பழனி முருகன், மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளர் நேதாஜி, மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் பாப்புலர் பன்னீர்செல்வம் உள்பட பலர் பங்கேற்றனர். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.